குட் மார்னிங் சொல்றதால எதுவும் கெட்டு போகாது. எனக்குள்ள இருக்கிற வித்தை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போறேன். இத பார்த்து அவ மயங்கிடுவா. ஹாய்டா, குட் மார்னிங். வட போச்சே. லைட்டா தானே தள்ளன, எதுக்கு இவ்ளோ சீன் போடுற? என் டேபிள் கீழே குனிஞ்சு என்னத்தன பாக்குற? என்ன கிண்டல் பண்றவங்களுடைய பள்ளத்தட்டை எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா. ரைட்ரா, இப்ப பொலம்ப போறா. சீத்தலையும் வாங்கிட்டா, சோத்தலையும் வாங்கிட்டா. இப்ப யார்கிட்ட வாங்கிருப்பா? புட்டி கிட்ட நான் பேசணும். ஏலியன்ஸ் என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்காம என் மண்டியே வெடிச்சிடும். ஏலியன்ஸ் என்ன ஜெட்டி போடுமா? தலைவரே திமிங்கலம் தானோ. மன்னிச்சிருங்க மிஸ் ஆயாசே. என்ன மன்னிச்சிரா புட்டி பயலே. இவங்க இப்போ கிஸ் அடிச்சாங்கல்ல. நான் தான் சொன்னல மோமுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு. இவனை கிஸ் அடிக்கதான் காலையில இருந்து யோசிச்சிட்டு இருந்தியா? ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிடைச்சா அவனை ஆட்டைய போட ஆட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. Get the man with the plan right here. என்னது? அட காணோம். சரி முதல்ல நான் சொல்றத கேளுங்க. அன்னைக்கே நாம அந்த காஜு புடிச்ச கிளவி கதையை முடிச்சிட்டோம்ல. ஆமா முடிச்சிட்டோம். அப்புறம் பிரேயர் கூட பண்ணுமே. சாபமும் போயிடுச்சு, உன் பொருளும் வந்துருச்சு. மறுபடியும் இப்ப என்ன பிரச்சனை? அத காணோம். எதை காணோம்? என் சுண்டக்கா. எதை? என் சுண்டக்காவ காணோம். நான் அதுக்கு தான் அப்பவே உன்னை காட்டுன்னு சொன்னேன். ஆம்பளைங்க அடையாளம்னு பீத்திக்கிட்ட இப்ப கொத்தோட மொத்தமா போச்சா? ஏண்டடே இத கூட கவனிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு இருந்ததே தம்மா தூண்டு. பார்த்த மாதிரி பேசாதீங்க. இப்ப வேற வழியே இல்ல, காட்டிதான் ஆகணும். ஒரு ஆம்பளை கிட்ட இப்படியா கேப்பீங்க? உனக்கு அது வேணும்னா மூடிக்கிட்டு காட்டு. சாத்தானே வெளிய வந்துரு. மரியாதையா என்னுடைய சுண்டக்காயை திருப்பி கொடுத்துரு. இல்ல அவளே உன்னை நசுக்கிடுவேன். ஒருவேளை நான் செத்துட்டா உன் சுண்டக்கா கிடைக்கவே கிடைக்காது. பேசுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அப்படியே என்னையும் இதே மாதிரி அடிச்சு விட முடியுமா? உன்னோட சுண்டைக்காயை திருப்பி கொடு. இப்ப அது என்கிட்ட இல்ல. சண்டை போடுறப்போ அதை எங்க தொலைச்சிட்டேன்னு